மாதிரி மெண்டலாடா நீ? கொஞ்சம் அசந்து இருந்தா 2 பேரும் சேத்துலடா போட்டிருப்பான். கடையத்துக்கு அடிக்க தெரியுது, அறுவாலை தூக்கி யோசனை தானே. அதுக்கு என்ன அப்படி யோசனை? எப்படின்னா வீஸ் சொல்ற? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அது மடியில் தானே அதிக நேரம் கடந்திருக்கேன். அச்சாவோட அண்ணன் சண்டை போட்டு போன பிறகு கூட எத்தனை தடவை பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்துருக்கு தெரியுமா? கட்டி பிடிச்சி அழுவுனேன். சாப்பாடு நம்மளதா இருந்தாலும் அது கையில் தானே அதிக நாள் சாப்பிட்டுருக்கேன். சின்ன வயசுல எனக்கு களி விட்டு கைனது, அதை போய் எப்படி நான் என் கையால் காவு வாங்க சொல்றேன்? வாங்கணும்டா. நமக்கு ஒரு ஆபத்துனா அண்ணன் தம்பி மாமா மச்சான் அம்பிட்டு வாத்தி காவு வாங்கணும்டா. இங்க பாருச்சுனா இதுல பந்த பாசத்துல இடம் கிடையாது. களத்துல நின்றுட்டு கொஞ்சம் நினைச்சேன்னு வச்சுக்க, உன் சோழியை முடிச்சிருவாங்கடி. வரா பாசங்கிறது தூண்டல்ல மாட்டின புழு மாதிரி சிக்கனேன்னு வச்சுக்க, அறுத்துருவாங்கடி. யாரே ஈஸ்வரா, கண்ணோட பொட்டிலடா. அப்புறம் உன் பொண்டாட்டி புள்ளையிலாவது நல்லா இருக்குல்ல, அதுலயாவது சுதாரணமா பாத்துக்கடா பாண்டி. என்னடா பயமுறுத்துறியா? குறிச்சு வச்சுக்கடா. எங்க அண்ணன் செத்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள நான் தூக்குறேன்டா. ஏய், இங்க நாங்க தான்டா ராஜா, நாங்க வச்சதாடா சட்டம். உன்னால முடியாதுடா. அச்சா, என்ன மன்னிச்சிடுங்க அச்சா, என்ன மன்னிச்சிடுங்க அச்சா. எனக்கு என் குடும்பத்துக்கு எல்லாம் இருக்குதா அச்சா. என்ன ஏதோ பண்ணிடாதுங்க அச்சா. मुझे माफ कर दो अच्छा. பாட்டி மாட்டு ரவி 15 வருஷமாய் கூட இருந்தவர் செத்துட்டா. ஒன்னால சத்துட்டா. இல்ல அச்சா, இல்ல. அந்த மாட்டு ரவி தான் ஏதோ சொல்லி என் மைண்டை ப்ளோ பண்ணிட்டான், என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டான், என் பிரெயினை வாஷ் பண்ணிட்டான். நான் என்னென்னமோ சொல்லியும் கேட்காம அவனா காரியத்துல இறங்கிட்டான். அச்சானை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இந்த ஷேட்கா பச்சாவுக்கு ஹிம்மத் இல்ல அச்சா, ஹிம்மத் இல்ல அச்சா. என்ன நம்புங்க. நம்புறேன். இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு நம்புறேன். நீ உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடக்காது அச்சா. நடந்தா உயிர் இருக்காது. சொல்லு, என்ன பிரச்சனை? என்னச்சா? என்ன அந்த மாட்டு ரவியை பார்க்க போனேன்? அது ஒன்றும் இல்லைச்சா. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு மார்க்கெட் பக்கத்தில் 90 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன இடம் வாங்கினாச்சான். அந்த இடத்துல இருக்கிற கிளினிக்கை 30 நாளில் காலி பண்ணி தரதா இடத்த விற்றவன் என்கிட்ட சொன்னான். ஆனால் காலி பண்ணலாச்சான். அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த இடம் வித்தவனோடது இல்லை, அந்த இடத்துல இருக்கிற கிளினிக்கோடைய டாக்டரோடதுன்னு. போலி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க ஆச்சா, ஏமாத்திட்டாங்க. பணம் தான் போச்சுன்னு இருக்கிறப்போ எப்படியோ மாற்றவிக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கே வந்துட்டான் ஆச்சான். நானா மாற்றவியை தேடின்னு போல ஆச்சான், நானா போல. என்னை நம்புங்க ஆச்சான். விட்டவன் யாரு? ரியல் எஸ்டேட் பெருமாள். பெருமாள்? அவன் வீடு தெரியுமா? எனக்கு தெரியாச்சா. சரி, நான் பார்த்துக்கிறேன். சேட்ட அச்சா, மனசுல ஒன்றும் இல்லை, தைரியமா போ.